ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சண்டேக்கு ரொம்பவே ஈஸியாக ஒரு மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ருசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் கடலை எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பொடிசாக கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது சின்ன வெங்காயம் வேண்டாங்க, பெரிய வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா விதைக்குவோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா விதைக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப அப்படியே அந்த ப்ரௌன் கலரில் வரணும்னு இல்லைங்க, ஏன்னா நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். அப்படியே இந்த அளவுக்கு விதங்கினா போதுங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு விதைக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா விதைக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு விதைக்கோங்க. கொஞ்சம் கை விடாமல் விதைக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா விதங்கிடுச்சு. இப்போது ஒரு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் இது கூடவே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா விதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேருங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்பவே ஈஸிங்க, சீக்கிரமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள், குயிக்காக செஞ்சிடலாம். நல்லா விதங்கிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது கூடவே மட்டன் க்ளீன் பண்ணி வச்சு அதை இது கூட சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க. ஒரு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்னஸாக கிரேவி டைப்பில் வேணும்னா ஒரு சொம்பு அளவுக்கு போதுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம், கல்லுப்பு. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்க்கலை, அதனால் இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துடலாங்க. ஓரளவுக்கு சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 இல்லைன்னா 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் தண்ணிக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், கறியில் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட முருங்கைக்காய் சேர்க்க போகிறோங்க. இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்காய் சேர்க்கும்போது, முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்குங்க ருசி. நீங்களே செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான உருளை முருங்கைக்காய் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிக்கலாங்க. அதான் நீங்களே இந்த சண்டே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.